பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவும் படகிலிருந்த சீஷர்களும் உள்ள ஒரு சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதில் கடைசி பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கடலின் மேலே நிற்கிறதை சீஷர்கள் கண்டார்கள், பேதுருவும் கண்டான். அப்பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீரே அண்ணால் நான் கடலின் மேலே நடந்தவருக்கு உத்தரவு கொடும் என்று சொன்னான். உடனே இயேசு சொன்னார், வா என்று சொன்னார். பேதுருவானவன் கடலின் மேலே நடக்க ஆரம்பித்தான். அவன் நடக்கும்போது காற்றையும் கடலையும் பார்க்காதவது இயேசுவை பார்த்து போய்கொண்டிருந்தான். திடீரென்று அவன் காற்றையும் கடலையும் பார்த்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். உடனே இயேசு அவனுக்கு செய்த 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியம் 31ஆம் வசனத்தில், உடனே இயேசு கை நீட்டி பிடித்தார். பேதுரு நீச்சல் தெரிந்தவன், ஆனால் அமிழ்ந்து போகையில் இயேசுவை கூப்பிட்டதினால் உடனே இயேசு உதவி செய்தார். என் அருமையானவர்களே, நமக்கு பல திறமைகள் இருக்கலாம், பல தாளந்துகள் இருக்கலாம். ஆனால் நாம் மிகவும் சோர்ந்து போகிற நேரங்களிலே, அமிழ்ந்து போகிற நேரங்களிலே, எல்லா திறமையும் இருந்து ஆபத்து நேருகிற நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிட்டால் உடனே தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். 32ஆவது வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறது, அவர்கள் படவில் ஏறின உடனே விழுந்து போன இடத்தில் இருந்து படகு இருக்கும் இடம் வரைக்கும் இயேசுவும் பேதுருவும் நடந்து வருகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் விழுந்தவனை மறுபடியும் நடக்க வைக்கிறவர். எப்பொழுது நடக்க வைக்கிறார்? எந்த இடத்துல காற்று இருக்கிறதோ, எந்த இடத்துல புயல் இருக்கிறதோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ, எந்த இடத்துல நெருக்கம் இருக்கிறதோ, அதன் மேலேயே நடக்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இயேசு அவனை தூக்கி கொண்டு போகவில்லை, மாறாக அவனை நடக்க வைக்கிறார். நம்மை நடக்க வைத்து நம்மோடு கூட நடக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். 3வது அதே 32ஆவது வசனத்தில், அவர்கள் படவில் ஏறின உடனே, இயேசு முதலாவதும் பேதுரு பின்னதாகவோ அல்லது பேதுரு முன்னாவதாகவோ இயேசு பின்னதாகவோ படகில் ஏறவில்லை. இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக அந்த கடலின் மேல் நடந்து அவர்கள் ஏறின உடனே, அப்படி என்று சொன்னால் என்ன? இயேசுவுக்கு எந்த கணம் இருந்ததோ, எந்த மதிப்பு இருந்ததோ, அதே கணத்தை பேதுருவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என் அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை கரம் பிடித்து தூக்குற ஆண்டவர், அந்த நெருக்கத்தின் மேலே நடக்க வைக்கிறவர், மறுபடியும் நீங்கள் இழந்து போன எல்லா கணத்தையும் எல்லா மேன்மையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க என் தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.